ஆண்டாள் நாச்சியார் பெருமாளிடத்திலே போய் நாம் என்ன பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்பதை ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்து விட்டாள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையில் வரும் பாவாய். அவ்வளவுதான். ஏனென்றால் பகவானுக்கு தெரியும், பகவானே எனக்கு என்ன வேண்டும் என உனக்கு தெரியும், ஆகையால் உம்மை தேடி வந்திருக்கிறேன், நீரே அதை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து எனக்கு அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். இப்படித்தான் நாம் பெருமாளிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அதை விட்டு பெரிய லிஸ்ட் எழுதி கொண்டு போய் அவரிடத்திலே வாசித்தாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நம் முகத்தையும் நம்மையும் நன்றாக பார்த்துவிட்டு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் அவர் செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்விதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்ன விதை என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, இதுவரை நாம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களினுடைய முதல் 20 பாசுரங்களுக்கு சுருக்கமான அர்த்த விஷயங்களை கடந்த 2 பகுதிகளிலே அனுபவித்தோம். தற்போது 3வது 10 திருப்பாவை பாசுரங்களுடைய அர்த்த விஷயங்களை இங்கே அனுபவிக்கலாம் வாருங்கள். 20வது பாசுரமான 33 என்னும் பாசுரத்தில் கண்ணனது கம்பீரத்தையும் வலிமையையும் கூறி நப்பினை பிராட்டியை துயிலெழுப்பி நாங்கள் கண்ணன் திருமாலையை தேடி வந்திருக்கிறோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை தந்துள்ள வேணுமாய் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அடுத்து 21வது பாசுரமான ஏற்ற கலங்கள் என்னும் பாசுரம் மூலம் ஆண்டாள் நாச்சியார் தோழிமாரோடு கண்ணனை மங்களாசாசனம் பண்ணும் விதமாக அவனது திருமாளிகையின் முன் நின்று கண்ணனை எழுப்புகிறாள். இடைவிடாமல் பாத்திரங்கள் பொங்கி வழியும்படியான பாலைச் சுரியும் வள்ளல் பசுக்களை கொண்டிருக்கும் நந்தகோபனுடைய செல்வக்குமாரனே, பல அவதாரங்களை கொண்டு உலகத்தை ரட்சிப்பவனே, கண்ணன் எம்பெருமானே, பகைவர்களெல்லாம் பயந்து நடுங்கி உன் திருப்பாதங்களில் பணிந்து நிற்கும்படியான வல்லமை கொண்ட உம்மை நாங்களும் பணிந்து வணங்கி உமக்கு புகழ் அஞ்சலி செலுத்துகிறோம். நீவீர் எழுந்து அருள் புரிய பிரார்த்திக்கிறோம் என ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை வேண்டுகிறாள். அடுத்து 22ஆம் பாசுரமான அங்கன்மா ஞானத்தரசர் பாசுரத்திலே, கண்ணா, உனது அடிமைகளாக நாங்கள் உன்னை பணிந்து வந்து நிற்கிறோம், உன் கடைக்கண் பார்வை எங்கள் மீது படாதோ என ஏங்கி நிற்கிறோம். சந்திரனைப் போன்ற குளிர்ச்சியான ஒரு கண்ணையும் சூரியனைப் போன்ற பிரகாசமான மற்றொரு கண்ணையும் இப்படி உனது 2 திருக்கண்களால் எங்களை நீ ரட்சிக்கும் பட்சத்திலே எங்களது துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் நல்வாழ்வு வாழ்வோம், அனுகிரகம் பண்ண வேணும் கண்ணனே என ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை வேண்டுகிறாள். 23வது பாசுரமான மாரிமலை மலைஞ்சல் என்னும் பாசுரம் மூலம் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறாள். பெருமாளிடத்திலே போய் எனக்கு அது வேணும் இது வேணும் என கேட்டுக்கொண்டிருக்காமல், உனது திருவடி நாடி நான் வந்திருக்கிறேன், எதற்காக வந்திருக்கிறேன் என உனக்கு நன்கு தெரியும், என் குறைகள் என்னென்னவென்றும் உனக்கு நன்றாக தெரியும், ஆக என்னை ஆட்கொண்டு அருள் புரிய வேணும், உனது கம்பீரமான சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு எங்களை ரட்சிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் என ஆண்டாள் வேண்டுகிறாள். இந்த இடத்திலே நாம் நம்மாழ்வாரை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேணும். அதாவது புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என பாடுகிறார் நம்மாழ்வார். ஞானம், வைராக்கியம், பக்தி யோகம் எனும் எந்தவிதமான விஷயங்களும் என்னிடத்திலே கிடையாது, ஒரு திருப்பாதங்களை நம்பியே நான் வந்திருக்கிறேன், ஆகையினால் புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என நம்மாழ்வார் பாடுகிறார். இதே விஷயத்தை ஆளவந்தார் என்ன கூறுகிறார்? அவருடைய சோஸ்திர ரத்னம் எனும் கிரந்தத்திலே ஆளவந்தால் அருளி செய்யும் விஷயம், ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் தத் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே. அதாவது என்னிடத்திலே தர்மனிஷ்டை கிடையாது, சாத்விக குணம் கிடையாது, ஞானம் அனுஷ்டானம் எதுவும் கிடையாது, பக்தி யோகம் ஞான யோகம் எதுவும் கிடையாது, உன் திருப்பாதங்களே கதி என்று உன்னிடத்தில் வருகிறேன், ஆகையினால் உனது திருப்பாதங்களின் மூலமாக எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என ஆளவந்தார் வேண்டிக் கொள்கிறார்.
இந்த விஷயத்தைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே கூறுகிறாள். அடுத்தது 24வது பாசுரமான அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி என்னும் பாசுரத்திலே கிருதயுகத்திலே அவதாரம் பண்ணி மூலகத்தை அளந்த வாவனமூர்த்தியை புகழ்கிறாள். அடுத்து திரேதாயுகத்திலே அவதாரம் பண்ணி ராவணனை அழித்த ராவனின் புகழை பாடுகிறாள். அடுத்த துவாபர யுகத்திலே அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட பகைவர்களை அழித்த கண்ணபுரானை பாராட்டுகிறாள். கோவர்தனகிரியை குடையாக படித்து கோகுல மக்களையும் மற்ற ஜீவராசிகளையும் கருணையோடு ரட்சித்த கண்ணனையும் அவன் ஏந்தியிருந்த ஆயுதங்களையும் வாழ்க வாழ்க என பல்லாண்டு பாடுகிறாள். ஆக உன் புகழ் பாடி உன்னை தேடி வந்த எங்களை ரட்சிக்க விடுமாய் பிரார்த்திக்கிறேன் என ஆண்டாள் வேண்டுகிறாள். 25வது பாசுரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர எனும் பாசுரத்திலே தேவகியின் மகனாக பிறந்து இரவோடு இரவாக யசோதை மகனாக வசுதேவரால் மாற்றப்பட்ட சம்பவம், அதன் பின்னால் யாதவ குல கண்ணனை கம்சன் பல பேர்களைக் கொண்டு அழிக்க நினைத்த விஷயங்கள், அத்தனை இடர்பாடுகளையும் தெய்வ குழந்தையான கண்ணன் முறியடித்து கம்சனுடைய அடிவயிற்றிலே நெருப்பாக தகிக்க காரணமாக கண்ணன் எம்பெருமானே, நீங்காத செல்வமான உனது பக்தியையும் அன்பையையும் கருணையோடு எங்களுக்கு நீ அளிக்க வல்லவன் என நம்பிக்கையுடன் உன்னை தேடி வந்திருக்கிறோம். எங்களது எண்ணங்களை பூர்த்தி செய்து வருத்தத்தையும் போக்குவாயாக என கண்ணனை வேண்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அடுத்து 20வது பாசுரமான மாலே மணிவண்ணா பாசுரத்திலே ஆண்டாள் மார்கழி மாத நீராடல் மற்றும் கண்ணன் எம்பெருமானை குறித்து பஜனை பாடி மார்கழி மாதத்திலே என்ன செய்ய வேணும் என நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறாள். கண்ணனை நினைந்து நாமசங்கீர்த்தனம் பண்ண எண்ணம் கொண்டவர்களுக்கு பகவான் இதையெல்லாம் கொடுத்து அருள்வான் என நமக்கு ஒரு ரகசிய விஷயத்தை கூறுகிறாள். தானே நமக்காக கண்ணபுரானிடத்தில் வேண்டி பெறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். கண்ணா, மார்கழி நீராட ஆற்றங்கரை நோக்கி நாங்கள் போகிறோம். பனிவிழாமல் தடுக்க விதானம் போன்ற குடை வேண்டும். சங்கூதி பரவசம் மூட்ட ஒரு சங்கும் வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பாட நல்ல ஒரு கோஷ்டி வேண்டும். நல் விளக்குகள் வேண்டும். பக்தி கொடியோடு கம்பீரமாக உன் புகழ்பாடி நடந்து செல்ல ஒரு கொடி வேண்டும். இக்கொடி கண்டு மற்ற பேர்களும் பக்த கோடிகளும் வந்து கூடி வர வேணும். அப்படி சகலவிதமான ஏற்பாடோடு கூடின ஒரு நாம சங்கீர்த்தனம் பாட இப்பொருளெல்லாம் எங்களுக்கு கைகூட அனுகிரகம் பண்ண வேண்டும் என கண்ணன் எம்பெருமானை இப்பாசுரத்திலே நமக்காக ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக் கொள்கிறாள். 27வது பாசுரமான கூறார வெல்லும் சீர் கோவிந்தா எனும் பாசுரம் மூலம் ஆண்டாள் நாச்சியார் கூறும் ஒரு பரமரகசியம் என்னவெனில், 2வது திருப்பாவை பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே பகவானை எண்ணி விரதம் ஆரம்பித்து அனுஷ்டானம் பண்ணும் சமயம் இதெல்லாம் வேண்டாம் என்று ஆண்டாள் சொன்னாள். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு அலங்காரம் பண்ணிக்கொள்ள மாட்டோம், பூ அலங்காரம் பண்ணிக்கொள்ள மாட்டோம், தப்பாக யாரையும் பேச மாட்டோம் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறியதை ஞாபகப்படுத்தி கொண்டு இப்போது விரதம் முடிந்து பகவான் தரிசனம் கிடைக்க பெற்றபின் என்னென்ன செய்யலாம் என ஆண்டாள் நாச்சியார் கூறுவதையும் நான் பார்க்கலாம். கண்ணா, மார்கழி விரதம் இருந்து உனக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பல செய்து உன் கடாட்சத்தையும் திவ்ய தரிசனத்தையும் கிடைக்க பெற்ற உலக மக்களாகிய நாங்கள் சந்தோஷமாக இனி கையில் காப்பணிகிறோம், காதிலே தோடு அணிகிறோம், அலங்காரம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம். உனக்கு உடுத்து களைந்த திவ்ய ஆடைகளை நாங்கள் உடுத்தி மகிழ்வோம். நெய் கைவழியே வழிந்தோடும் அளவுக்கு உனக்கு அமுது செய்த சர்க்கரை பொங்கலை எல்லோரும் கூடி உண்டு மகிழ்வோம். இதுதான் உண்மையான பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என ஆண்டாள் நாச்சியார் விரதம் அனுஷ்டிக்கும் போது எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் விரதம் முடிந்தவன் என்னெல்லாம் செய்யலாம் என்ற விஷயத்தையும் இந்த பாசுரம் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறாள். அடுத்ததாக 28வது பாசுரமான கறவைகள் பின் சென்று என்னும் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் ஆயிரகுலப் பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டு கண்ணனிடத்திலே பேசுகிறாள். எங்கள் குலத்தை காக்க வந்த கண்ணனே, எங்களையும் உன்னையும் எக்காலத்திலும் யாராலும் பிரித்துவிட முடியாது. தந்தை பெரியாழ்வார் கூறியதை ஞாபகப்படுத்துகிறாள். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்பதை ஞாபகப்படுத்துகிறாள் இங்கே ஆண்டாள். எக்குறையும் எப்போதும் இல்லாத கோவிந்தனே, பழக்க தோஷத்திலே உன்னை கொஞ்சம் மரியாதை குறைவாக கூட பேசியிருந்தாலும் எங்களை மன்னித்து விடு. மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதே. ஒன்றுமறியாத பிள்ளைகள் நாங்கள்.
உன்னிடத்திலுள்ள அன்பினால் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ள வேணும் என ஆயுர்குலப் பெண்ணாக ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடத்திலே வேண்டிக் கொள்கிறாள். அடுத்து 29வது பாசுரமான சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் ஆண்டாள் கூறும் பெரிய விஷயம் ரகசியம் என்னவென்றால், பெருமாளை சேவிக்கும் சமயம் நாம் அவனிடம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்? இந்த வேண்டுதலை வேண்டுவதற்கு ஒரு பெரிய அலாதியான பக்தி பரவசம் வேண்டும், அறிவு முதிர்ச்சி வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும், பொருளாசை மண்ணாசை பெண்ணாசை கடந்து தூய மனதோடு பகவானிடத்திலே பிரார்த்திக்கும் விஷயம். பகவானே, என்னை படைத்தாய், நானும் ஏதோ செய்கிறேன், தவறுகள் பல செய்திருக்கலாம், இனியும் செய்யலாம், இனி நான் உயிருடன் இருக்கும் வரை என் செய்வேன் என எனக்கே தெரியவில்லை. எப்படியோ உன் திருவடி நாடி உன்னை சேவிக்கும் பாக்கியத்தை இன்று நான் பெற்றுவிட்டேன். ஆகையால் இனியும் எந்த பௌதீக லௌகீக ஆசைகளும் என்னை தூண்டாமல் இருக்க அனுகிரகம் பண்ண வேண்டும். அத்தோடு எத்தனை ஜென்மங்கள் பிறவிகள் நான் எடுத்தாலும் உனக்கே நான் ஆட்செய்வேன், உனக்கே நான் அடிமை செய்து கிடப்பேன். உன்னை தவிர எந்த ஆசைகளும் என்னை தீண்டாமல் இருக்க எனக்கு அருள் புரிய வேணும் என ஆண்டாள் நாச்சியார் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, நாமும் இப்படி இவ்வுலகில் நன்கு வாழ்ந்து பின் பகவான் திருவடி அடைய பிரார்த்தித்துக் கொள்ள வேணும் என நமக்கு அறிவுரை வழங்குகிறாள். இறுதியாக திருப்பாவினுடைய 30வது பாசுரமான வங்கக்கடல் கடைந்த எனும் பலஸ்ருதி பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கூறும் விஷயம், திருப்பார்க்கடலை கடைந்தவனே, திருமாலே கேசவனே, ஆயர்குலத்தில் தோன்றிய கண்ணன் எம்பெருமானே, இதுகாரும் பெரியாழ்வார் திருமகளான அடியேன் உன்னை சங்கத்தமிழால் பாடி துதித்த பாமாலையான இந்த 30 திருப்பாவை பாசுரங்களை பக்தி ஸ்ரத்தையோடு யார் யார் பாடி மகிழ்கிறார்களோ அவர்கள் பெருமாள் தாயார் அனுகிரகத்தோடு எக்குறையுமின்றி சகலவிதமான சௌபாகியங்களும் பெற்று நீங்காத செல்வமும் எங்கும் நிறைந்து வாழ்வார்கள் என பலஸ்ருதியோடு இந்த திருப்பாவையை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு பாடி திருவாடிப்புறத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூமி மாமுனிக்கு பின்னானான வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கை கண்ணி ஒன்றளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என வாழித்திருநாமம் பாடி ஆண்டாள் திருடிகளையே சரணமாய் சொல்லி அமைகிறேன்.